என்ன ஒரு ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா, சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோபுரம் முழுமையடையாத கோபுரம், மொட்டை கோபுரம் சொல்லுவோம். ஏன்னா எப்போவுமே ஒரு கோவில் அப்படின்னா கோபுரம் முழுமை அடைஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த கோபுரத்துக்கு கீழே நிற்கும் பொழுது நமக்கு அதற்கான நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுனால தானே. இப்போ முழுமை அடையாத ஒரு கோவில் கோபுரம் இருக்குன்னா அதற்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? வரலாறு உண்டு. அந்த இடத்தில் ஞானத்துக்கு யாரெல்லாம் அந்த கோபுரத்தில் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானம் உதயமாகும். அது எப்படி சார்? ஏன்னா முழுமையாக பிரதிஷ்டை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகம விதிப்படி அங்கேயும் வந்து கலசங்கள் நிறுவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரபஞ்சத்துடைய சக்தியை இழுத்து அந்த கோபுரங்கள் நமக்கு கொடுக்கும். இதுதானே எப்போவுமே நாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆன்மீக ரீதியான தகவல். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் இல்லாத ஊரில் இடி விழுந்துடும். ஸோ கோவில் இருந்தால் கோவில் கலசம் அந்த இடி தாங்கிடும். கோவிலை விட ஹைட்டாக பில்டிங் கட்டக்கூடாதுன்னாங்க. இப்போ இடி விழுந்துடும். ஏன்னா கோவில் ஹைட்டாக இருக்கும்போது அந்த இடி தாங்கி தான் அந்த கோவில் கலசம் என்பதே ஒரு இடி தாங்கி தான். கோவிலை விட ஹைட்டாக வீடு கட்டக்கூடாதுன்னாங்க. கோவிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டக்கூடாதுன்னாங்க. ஏன்னா கோவிலுக்கு வந்து அந்த கலசம் வந்து இடி தாங்கும். ஆமாம். ஸோ அதோடைய வைப்ரேஷன் பக்கம் ரொம்ப அருகில் வீடு இருந்ததுன்னா அதோடைய எஃபெக்ட் வீட்டுக்குள்ளேயும் பாதிக்கும்னாங்க. இது எல்லாமே சயின்ஸ். இப்போது அந்த கலசம் என்பது இடிதாங்கி பல வருஷமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் கரெக்டாக மூலவருக்கு மேலே வச்சுருப்பாங்க அதை. சரிங்களா? இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கோவிலில் மூலவருக்கு மேலே கலசம் இருக்குது, கோபுரம் இருக்குது. நான் சொல்லுது நுழைவு கோபுரம். இந்த நம்ம மேற்கு கோபுரம், தெற்கு கோபுர வாசல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கோவிலுடைய நுழைவு கோபுரம் என்பது முழுமையடையாத மொட்டை கோபுரம். அதாவது பிரதான கோவில் கோபுரம் வந்து மொட்டை கோபுரமாக தான் இருக்கு. இன்னமும் அப்படிதான் இருக்கு. அப்போது இந்த ஆலயம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், தியானத்துக்கும் ஞானத்துக்கும் சிறந்த இடம் தேனுபுரீஸ்வரர் கோயில் என்பதை சுட்டி காட்டுகிறது. சிவன்னாலே தியானம் தான் இல்லையா? அவர் அதன் மூலமா எல்லாருக்கும் வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அற்புதமா விளக்கி கூறிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சிவன் கோவில் இருக்குது. சில கோவில்களில் நீங்கள் பல மணி நேரம் வரிசையில் நின்று பார்க்குற இடம் இருக்குது. ஆமாம். சில ஆலயங்களில் இன்றைக்கும் எண்ணெய் வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் விளக்கு எரியாமல் கோயிலும் இருக்குது. ஏன் இந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் அந்த மண்ணுடைய தன்மை, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்துடைய தன்மை. சுவாமி எப்போ வெளியே வரணும்னு ஒரு காலகட்டம் அவருக்கு இருக்கோ அப்போ தான் வெளியே வருவார். மாடம்பாக்கம் சிவன் கோயில் மிகவும் பிரபலமான ஒரு கோவில், எல்லாருக்கும் பரிச்சயமான கோயில். நம்ம தாம்பரம் சரௌண்டிங்கில் கேட்டிங்கன்னா தெரியாத ஆள் கிடையாது. அந்த ஆலயத்தில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, சுவாமி எதை விரும்புகிறார் என்றால், ஞானத்தை தேடி ஒருவர்களுக்கு ஞானத்தை அருள்பாலிப்பதில் அவர் கொஞ்சம் கூட குறை வைக்கிறதில்ல. குரு வேணும் எனக்கு வந்து படிப்பில் ஒரு நல்ல ஞாபக சக்தி வேணும், நல்ல கலை கைகூட வேண்டும், அருள் வேண்டும் என்பவர்களுக்கு இந்த முழுமையடையாத மொட்டை கோபுரம் உள்ள கோவில்கள் மிகவும், அதில் ஸ்பெஷலாக இந்த சுவாமி சுயம்பா இருக்கிறதுனால இங்கே சென்று நீங்கள் அருளையும் பொருளையும் ஈட்ட போகிறீங்கன்னா அருளை அதிகமாக ஈட்ட முடியும்னு நான் சொல்கிறேன். அருள் இருந்தாலே போதும், அருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லை. ஆமாம், அருள் இருந்தால் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பொருள் வரும்.